ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ல எத்தனை விதமான ப்ராடக்ட்ஸ் இருக்கும்போது ஒரு ப்ராடக்ட்மே நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா கேட்டகரி வைஸ் கொண்டு போயிருக்கோம். அப்ப அந்த கேட்டகரிக்குள்ள இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் அது என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கேட் நம்ம பார்க்கக்கூடியது வெஸ்டீஜ் பிரைம். பிரைம் அப்படின்னா பிரீமியம் ப்ராடக்ட்ஸ் இருக்கக்கூடியது. வேர்ல்டு மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் இந்தியன் மார்க்கெட்டுக்கு வெஸ்டீஜ் மூலமா கொண்டு வரணும் அப்படிங்கறதான் வெஸ்டீஜ் பிரைம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி நம்ம ஸ்டார்ட் பண்ண ரீசன். ஸோ வெஸ்டீஜ் பிரைம் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்த ப்ராடக்ட் தான் krill ஆயில். krill அப்படிங்கிறது என்ன, இறால் போன்ற ஒரு மீன் வகை, அதுக்கு பேர் தான் krill. ஆனா இந்த krill பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான கடல்லையும் உயிர் வாழக்கூடிய மீன்கள் இது கிடையாது. இந்த மாதிரியான மீன்கள் இது குளிர்ந்த கடல் பகுதி, அதாவது இதை பொறுத்த வரைக்கும் அண்டார்டிக் krill அப்படின்னு சொல்லுவோம். அது இந்த krill பொறுத்த வரைக்கும் கடலோட அடிமட்டத்துல உயிர் வாழக்கூடியது. ஏன்னா கடல் மட்டத்தோட மேல் பகுதி நடுப்பகுதின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கடலும் அதிகமாக பொல்யூட்டட் ஆயிடுச்சு. அப்ப கடல்ல வாழக்கூடிய மீன்கள் அந்த பொல்யூஷன் அதோட உடம்புக்குள்ள போறதுனால அதை சாப்பிடக்கூடிய நமக்கும் அந்த பொல்யூஷன் போகும். ஆனா இந்த krill கடலோட அடிப்பகுதியில மரக்கட்டைகளை உணவாக கொண்டு உயிர் வாழக்கூடியது. இந்த krill என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சில ஊட்டச்சத்துக்கள். முதல்ல பாஸ்போலிபிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பாஸ்போலிபிட்ஸ் அப்படின்னா ஒரு நல்ல கொழுப்பு, நம்ம உடலுக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு நல்ல கொழுப்பு, அதுதான் இந்த பாஸ்போலிபிட்ஸ். இரண்டாவது இதுல DHA EPA. DHA டோகோசாக்சனோயிக் ஆசிட், EPA அப்படின்னா ஈகோசாப்பன்டோனிக் ஆசிட். இது ரெண்டுமே என்ன சொல்றோம், நல்ல கொழுப்புகள், நம்ம உடலுக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான நல்ல கொழுப்புகள். மூன்றாவது ஆஸ்டசாந்தின். ஆஸ்டசாந்தின்னா என்ன, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம உடம்புக்குள்ள நச்சு பொருள் உருவாகாமல் தடுக்கக்கூடியதெல்லாம் என்ன சொல்லணும், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது என்ன சிம்பிளா சொல்லணும்னா, பொதுவாக நம்ம கேரட் தக்காளி இதெல்லாம் நம்ம ரெகுலரா நம்ம சாப்பிடுறோம் இல்லைங்களா, அந்த கேரட் தக்காளியில என்ன இருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்கு. ஆனா அந்த கேரட் தக்காளியோட 100 மடங்கு அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை அப்படிங்கிறது krill மட்டும்தான் இருக்குங்கிறதையுமே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ krill இருந்து கிடைக்கக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன, krill எடுக்கிறதுனால நம்மளுடைய காக்னிட்டிவ் பவர் அப்படின்னு சொல்லுவோம். காக்னிட்டிவ் பவர்னா மூளையோட செயல்பாடுகள். ஸோ மூளையோட செயல்பாடுகள் அப்படிங்கிறது என்ன, ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கிறோமா அதை முழுமையா நம்மளால கவனிக்க முடியும். ஒரு விஷயத்தை நம்ம பேச போறோமா நம்மளால தெளிவாக நம்மளால பேச முடியும். ஞாபக சக்தி நல்லா இருக்கும். நம்ம பேசினா மற்றவங்க நம்ம பேசுற விஷயங்களை கவனிக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கணும். ரொம்ப ஃபாஸ்டா ரியாக்டிவா நம்ம மனநிலை அப்படிங்கிறது இருக்கணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இதெல்லாம் உள்ளடக்கம் தான் என்ன சொல்றோம், காக்னிட்டிவ் பவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ krill ஆயில் எடுக்கிறதுனால பிரெயின் ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். ரெண்டாவது krill ஆயில் எடுக்கிறதுனால இதயம் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் வராமல் தடுக்கலாம். இதுல DHA EPAங்கிற 2 ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிறதுனால இது கெட்ட கொழுப்பை குறைச்சி நல்ல கொழுப்பு அதிகமாகும். அதனால இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் தடுக்கலாம். அடுத்ததா krill ஆயில் எடுக்கிறதுனால கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் தடுக்க முடியும். கண் பார்வை கோளாறுகளோ இல்ல கண்ணில் வரக்கூடிய வேற சில பிரச்சனைகளோ வராமல் தடுக்க முடியும். krill ஆயில் எடுக்கிறதுனால ஆர்த்ரைட்டிஸ், அதாவது மூட்டு வலி, எலும்பு மூட்டு தேய்மானம் ஏற்படாமல் தடுக்க முடியும். krill ஆயில் எடுக்கிறதுனால உடல் உறுப்புகள்ல வீக்கம் வராமல் தடுக்க முடியும். krill ஆயில் எடுக்கிறதுனால நல்ல தூக்கம் கிடைக்கும். அந்த ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுனாலும் நோய்கள் வரலாம். ஸோ அந்த krill சப்போர்ட் பண்ணக்கூடியது. புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய தன்மை krill ஆயிலுக்கு இருக்கு. ஸோ krill ஒரு நாளைக்கு 2 கேப்சூல் சாப்பிடும் பொழுதே சேர்த்து கேப்சூலை முழுங்கணும். அப்படி இல்லைன்னா சாப்பிட்ட உடனே, ஏன்னா சாப்பிடும் பொழுதே அப்படின்னா 2 வாய் சாப்பிட்டீங்கன்னா ஒரு கேப்சூல் முழுங்கிட்டு திரும்ப மேலே சாப்பிட்டுக்கலாம். அப்படி சாப்பிடும்போது கேப்சூல் முழுங்க கஷ்டமா இருக்கு அப்படின்னா சாப்பிட்ட உடனே ஒரு கேப்சூல் எடுத்து முழுங்கிடணும். 2 கேப்சூல் krill ஒரு நாளைக்கு எடுக்கணும். krill ஆயில் பொறுத்த வரைக்கும் 6 வயசுல இருந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம்.